கேக்குது சார். ஓகே ஓகே, நேற்றோட கரண்ட் அஃபேர்ஸ் நான் கேட்குறேன், பதில் சொல்ல முடியாது பாருங்க. ஓகே மா, புதுசா டெஃபினேஷன் ஆஃப் ப்ராட்பேண்ட் அதை வரைமுறை மாத்திருக்காங்க. என்னென்ன இருந்தது, என்னென்ன மாத்தினாங்க? ப்ராட்பேண்ட்னா என்ன, அது எப்படி வந்து மாற்றப்பட்டுச்சு அதோட டெஃபினேஷன்? சொல்லுங்கம்மா, ப்ராட்பேண்டோட டெஃபினேஷன் எப்படி மாத்தினாங்க? கேக்குதா? ஆடிபிள்? ப்ராட்பேண்டோட டெஃபினேஷன் எப்படி மாத்தினாங்கன்னு கேட்டேன். கேக்குதா? அது ஈஸியான கொஸ்டின் தானே, வேற தப்பான கொஸ்டின் கேட்கலையே. சீக்கிரம் வரும் சொல்லுங்கம்மா. யாருக்காச்சும் தெரியலையா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். இல்ல என்னோட வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதா? சூர்யா, ஃபஹ்மிதா, மாலிக், யாஸ்மின், ரூபேஷ் இருக்கீங்களா? ப்ராட்பேண்டோட டெஃபினேஷன் என்ன? சொல்லுங்க சார், முன்னாடி வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து 2 Mbps ஸ்பீட்ல கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 4 Mbps ஸ்பீட்ல கொடுக்கணும். அதான் சேஞ்ச். இல்லம்மா, தப்பு. முன்னாடி 512 கேபில கொடுத்துட்டு இருந்தாங்க 2013 வரைக்கும். இப்பனா 2 Mbps ஸ்பீட்ல கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட விஷயம். ஓகேவா? ஸோ அந்த டேட்டால மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பர்ஸை மாத்தி போட்டாலுமே வந்து பிரச்சனைகள் வந்து முடியும் லாஸ்ட்ல. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ராட்பேண்டை வந்து யார் வந்து இது பண்றா, டெஃபினேஷன் யார் கொடுத்தா, அந்த அமைப்போட பேர் என்ன, அது எந்த அமைச்சர் கீழே இருக்கு? சார், நெட்ல எங்கேயும் நான் 4 Mbps பார்த்த மாதிரி நான் இருக்கு சார். நான் ஒரு தடவை கிராஸ் செக் இப்போ ஓகே. ஸோ இதுல நம்ம இந்த பிபிடி தான் ஃபாலோ பண்றோம். 2 Mbps தான் கொடுக்குற மாதிரி தெரியுது. பார்த்துக்கலாம் விடுங்க, ஏதாச்சும் செக் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இந்த நெட் இவங்க இதை வந்து யார் வந்து கொடுக்குறாங்க, இந்த டெஃபினேஷன்லாம் யார் வந்து இது கொண்டு பண்றாங்க, அந்த அந்த டிபார்ட்மெண்டோட பேர் என்ன? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். இது எந்த அமைச்சகத்தின் கீழே இருக்கு? மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு? ஏதாச்சும் சொல்றீங்களா? ஒருத்தரே தான் சொல்ற மாதிரி இருக்கு. டெக்னாலஜி. புரியல. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. டெலிகம்யூனிகேஷன். ஓகே 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 ஓகே. ஸோ ஓகே, நம்ம கவர்மெண்டோட இந்த ஐடி, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனோட நிறுவனங்களோட பேர் சொல்லுங்க. டெலிகம்யூனிகேஷன் நிறுவனங்களோட பேரு, கவர்மெண்டோட நிறுவனங்கள், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் PSUs, சென்ட்ரல் கவர்மெண்டோடது. BSNL. ஓகே, அப்புறம் BSNL, TCIL, ITI, BBNL இதெல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ இவங்களை வந்து யார் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க? சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த விலை இந்த மாதிரி நிர்ணயிக்கிறது, கலெக்ஷன் பண்றது, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? எந்த அமைப்பு பண்ணும்? ட்ராய் பண்ணுவாங்க, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதே மாதிரி பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பஞ்சாயத்து யார் முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொன்னா TDSAT சொல்லுவாங்க, டெலிகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அப்ளேட் ட்ரிபுனல் சொல்லுவாங்க, தீர்ப்பாயம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ரிமோட் எலக்ட்ரானிக் voting மிஷின், இதை பத்தி சொல்லுங்க. இது எப்படி யூஸ்ஃபுல் ஆகும், யாருக்கு யூஸ்ஃபுல் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகுது?
சரி, இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எலெக்ஷன் வருது அப்படின்னா, இப்போ அங்க வசிக்கிற ஒரு ஆள் ஓகே வந்து அந்த அந்த எலெக்ஷன் டைம்ல அங்க இல்ல. அவர் வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல வேலை பார்க்காரு. ஸோ இந்த ஓகே மிஷினை ஓகே வச்சு அவங்க ஓட் போட்டு இது பண்ணலாம். ஓகே. எப்படி ஒர்க்கிங் எப்படி ஆகும்? எப்படி ஒர்க்கிங் ஆகும்? வேற ஏதாச்சும் ஒர்க்கிங் மெத்தட் சொல்லுங்க. ஸோ இது வந்து இதுல வந்து எல்லா கன்ஸ்டியூன்சியோட 72 கன்ஸ்டியூன்சியோட டேட்டா அங்க இருக்கும். சரிங்களா? இப்போ எந்த தொகுதியில யார் நிக்கிறாங்க, எந்த சின்னத்தில் நிக்கிறாங்க, அது எல்லாமே வந்து அதுல ஃபீட் ஆயிருக்கும். எல்லா இடத்தோடதும் ஒரு 72 கன்ஸ்டியூன்சி. சரிங்களா? ஸோ இவங்க என்ன செய்யலாம், இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர் கையில ஒரு கார்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கார்டை ஸ்வைப் பண்ணா போதும். இவர் வந்து எந்த தொகுதியை சார்ந்தவர், இவர் சார்ந்த தொகுதியோட ஆட்கள் என்ன, யார் யார் நிக்கிறாங்கன்னு வந்துடும். அதுக்கு வந்து டிஸ்பிளேல ஆகும். இந்த ஆளு இந்த கட்சியில இருக்காங்க, இந்த ஆளு இந்த கட்சி, இவங்க தொகுதியில் இருக்கிறவங்க. சரிங்களா? பீகார்ல யார் வந்து ஓட் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல வந்து அவன் வந்து அந்த ஆளுக்கு வந்து இது கொடுத்துட்டு வரலாம். சரிங்களா? சோ இது வந்து டிஸ்பிளேல காட்டும், இல்ல எலக்ட்ரானிக்கா எல்லாமே காட்டும். சோ இவர் வந்து இங்க ஓட் பண்ணாரு அப்படின்னா அந்த தொகுதியோட ஓட் எண்ணிக்கையோட இவரோட கம்பேர் ஆயிரும். சரிங்களா? சோ அப்புறம் அதுக்கப்புறம் ரிசல்ட் வருவாங்க. சரிங்களா? ஓகேவா? ட்ரை சக்தி பர்ஹார் இந்த எக்ஸசைஸ் எங்க நடக்குது, யார் யார் இதுல கலந்துக்கிறாங்க? ட்ரை சக்தி பிரஹார். சொல்லுங்க. ட்ரை சக்தி பிரஹார் யார் யாரு யார் யார் வந்து கலந்துக்கிறாங்க இந்த எக்ஸசைஸ்ல, எங்க நடக்குது இடம்? சார், ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் சிஏபிஎஃப் ஓட ஜாயிண்ட் எக்ஸசைஸ் சார். இது வந்து சிலிகுரிங்கிற ஓகே இடத்துல நடக்குது. ஓகே. சிலிகுரி காரிடார் வந்து எங்க இருக்கு? சார், இது வந்து ஒரு பங்களாதேஷ், அப்புறம் பூட்டான், நேபாள், அப்புறம் இந்தியால சில ஸ்டேட்ஸ்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு மெயின் இடத்துல இருக்கு. ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸோட முக்கியமான இதை வச்சுன்னா, இந்த எக்ஸசைஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெப்பனும் இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட வெப்பனை வச்சு யூஸ் பண்றாங்க. ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற ஸ்கீம் கீழே இந்தியாவே வந்து தன்னிச்சையாக வந்து அவங்களோட நம்மளோட காம்பனண்ட்டை வச்சு யூஸ் பண்ண ஆயுதங்களை வச்சு இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. அது முக்கியம். அடுத்து AN-32 அப்படின்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றாங்க AN-32? சொல்லுங்கம்மா. AN-32 எதுக்காக யூஸ் பண்றாங்க? சார், வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ற மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். ஸோ இதுக்கு வந்து இப்போ ட்வின் பல என்ஜினோடது. சைட்ஸ்னு. ம் 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 ஓகே. ட்வின் என்ஜின் ஏர்கிராஃப்ட். ஸோ இது யாரால் தயாரிக்கப்பட்டது இது? AN-32 ஏர்கிராஃப்ட், மிலிட்டரி ஏர்கிராஃப்ட். யுக்ரைன் தயாரிச்சு கொடுத்தாங்க சார் நம்மளுக்கு. ஓகே ஓகே ஓகே. அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இது வந்து எதுக்காக வந்து உருவாக்கப்பட்டது? இது யார் மெயின்டைன் பண்றாங்க? அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்
இந்த ஃபண்ட் எதுக்காக உருவாக்கப்பட்டது, யார் வந்து இது பண்றாங்க, மேனேஜ் பண்றாங்க? யாஸ்மின், ஹமிதா, நூர்ஜஹான், வேற யாராவது சொல்லுங்களேன். சூர்யா, ஒருத்தரே சொல்லிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பார்த்து முடி சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் தான் இது. சொல்லுங்க. அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் எதுக்காக உருவாக்கப்பட்டது, யார் மேனேஜ் பண்றாங்க இந்த ஃபண்ட், இந்த ஃபண்டோட நோக்கம் என்ன? பேர்லயே வந்துருச்சு. உங்களால அன்மியூட் பண்ண முடியுது இல்லையா, இல்ல எப்படி? புரியல எனக்கு, இந்த வாய்ஸ் அமைதியா இருக்கிறத பார்த்தா. எல்லாரும் சொல்லுங்கம்மா, சீக்கிரம் சொல்லுங்க, அப்பதான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் போக முடியும் நம்ம. யாராச்சும் சொல்லுங்க, பரவாயில்ல, யாராச்சும் சார் சொல்லுங்க. இந்த இயர் பட்ஜெட்ல வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து Tier 2 and Tier 3 சிட்டிஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க சார். ஓகே, Tier 2 Tier 3னா எந்த சிட்டிஸை குடிப்பாங்க, எப்படி Tier 2 Tier 3 சிட்டிஸ்ன்னு சொல்றது? சார் Tier 2 சிட்டிஸ்னா இப்போ பாப்புலேஷன் வந்து 1 lakhலேருந்து 50,000 வரைக்கும் ஆட்கள் அங்கே இது பண்ணியிருந்தாங்கன்னா Tier 2, 20,000 50,000 Tier 3. ஓகே 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 ஓகே. ஸோ இது யார் வந்து மெயின்டைன் பண்றாங்க? நேஷனல் ஹவுசிங் பேங்க் சார். ஓகே ஓகே. இதே மாதிரி வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு இருக்கு. இதை வந்து யார் பண்றாங்க? நபார்டு பண்றாங்க. சரிங்களா? இவங்க வந்து என்ன செய்வாங்க, மொத்தமா இதுல 10,000 கோடி போட்டு வச்சிருக்காங்கல்ல, இந்த 10,000 கோடில இருந்து லோன் தருவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குலாம் லோன் தருவாங்க. அந்த லோனை வச்சு அவங்க என்ன செய்யணும், அவங்க வந்து அவங்களோட நகரங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சு அந்த லோனை ரீபே பண்ற மாதிரி வரும். இது ஒரு சும்மா ஒரு பேங்க் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, நம்ம இந்த இதுல போயிடலாம். சார் வாய்ஸ் கேட்கல சார். கேக்கு சார், ஆனால் கொஞ்சம் லேக் ஆகுது. இப்ப கேக்குதா? சார் ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து வின்ஃபால் டேக்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே நடத்தினதுதான். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து பணக்காரன் ஆகிறான்.
சரிங்களா. திடீர்னு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வந்து லக் அடிக்கிற மாதிரி நிறைய லாபம் வருது. ஏன் அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் இன்னொரு சோர்சஸ்ல வந்து அவங்களுக்கு என்ன வீழ்ச்சியா இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வீழ்ச்சி அடையிறதுனால இவங்களுக்கு வந்து லாபம் வரும். சரிங்களா. இப்போ ஒரு ஆயில் கம்பெனில இப்ப கொள்ள லாபத்துக்கு போகுது. ஏன் அப்படின்னா யுக்ரைன்ல வந்து போர் நடக்குது. அதனால வந்து அங்க இருந்து ஆயில் எல்லாம் வரமாட்டேங்குது, கேஸ் இதெல்லாம் வந்து வரமாட்டேங்குது. சரிங்களா. அதனால இங்க நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய வந்து ஆயில் கம்பெனி வந்து அவனுக்கு வந்து அந்த இடத்த நிரப்புறாங்க. இதனால திடீர்னு ஒரு லாபம் வருது இல்லை அவங்களுக்கு. இதுக்காக இவனுக்கு ஒண்ணுமே ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, சும்மாதான் உட்காந்துட்டு இருப்பானுங்க. இவனுக்கு நார்மல் ஒர்க் போயிட்டு இருக்கும். அது திடீர்னு எங்கேயோ நடக்கிற விஷயத்தினால இவங்களுக்கு கொள்ள லாபம் வருது இல்ல. சோ இந்த கொள்ள லாபத்துல கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, ஒரு டாக்ஸ் போடுறாங்க. இது வந்து உன்னோட உழைப்பினால வந்துச்சுன்னா ஓகே நாங்க விட்டுருவோம். இது திடீர்னு ஒரு லாபம் வருது அப்படின்னு சொன்னா அந்த லாபத்து மேல ஒரு டாக்ஸ் போடுவாங்க. அந்த டாக்ஸ் பேரு தான் வின்ஃபால் டாக்ஸ். புரிஞ்சா? ஓகேவா? எஸ் சார். பாருங்க, the tax levied on domestically produced crude oil exports of diesel urban fuels in the lining of oil prices. சரிங்களா. அதிகப்படுத்திட்டாங்க வின்ஃபால் டாக்ஸ். எதெல்லாம் வந்து crude oil எக்ஸ்போர்ட், டீசல், ஏவியேஷன் டர்பைன், இந்த ஏரோப்ளைனுக்குலாம் ஃபியூல் இருக்கலாம், அந்த இதுக்கெல்லாம் tax rate on லாபத்துல to that ensure sudden windfall gain to a particular company industry. company that they are not responsible for. அவங்களோட பொறுப்பே இல்ல, திடீர்னு வந்து பண்ணிட்டாங்க. gain that ensures is called windfall profit. அதனால வரக்கூடிய லாபத்தை windfall profit சொல்லுவாங்க. windfall taxங்கிறது அந்த ப்ராஃபிட் மேல இருக்கக்கூடிய வரி. உங்களுக்கு no additional export. சார் சொல்லுங்க. இப்ப வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார், ஆனா பிரேக் ஆகுது சார் நடுவுல. பாத்தீங்கன்னா the narrow the countries widen the trade deficit. இப்ப ட்ரேட் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க, டெபிசிட்னா சரிங்களா. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நம்ம வந்து என்ன செய்யறோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றோம். சரிங்களா. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றோம். சரிங்களா. நம்ம இப்ப அதிகமா வந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அதிகமான வருமானம் இருக்கும். இல்ல அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணா நம்ம அதிகமா காசு கொடுத்து வாங்குவோம். இப்போ ஒரு கண்ட்ரி கூட வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது, அதிகமான பொருட்கள் அந்த கண்ட்ரில இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா என்னது, நம்மளுக்கு மைனஸா தான் வந்து முடியும். சரிங்களா. இதுதான் ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. சரி, போப்போ உங்களுக்கு சொல்றேன். அதை வந்து கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி டாக்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரைசிங் ஆஃப் பிரைஸ் ஆயில், கேஸ் அண்ட் கோல் due to pandemic recovery and supply issues relating from the Russia-Ukraine conflict considering increase of energy demands. அதே மாதிரி எனர்ஜி வந்து அதிகமா தேவைப்படுது இப்போ. Rising price of implying huge pressure on energy companies while eliciting hefty gas and electricity bill for household. சரிங்களா. இதே வந்து அவங்க என்ன செய்ய நல்ல லாபம் பண்ணிக்கிறாங்க, அதனால நிறைய காசு எச்சு பண்ணி விட்டுறாங்க. இதனால நம்ம தான் வந்து பாதிப்படைகிறோம். நம்மளோட எலக்ட்ரிசிட்டி, நம்மளோட பெட்ரோல் விலை எல்லாம் அதிகமாயிடுது. ஸோ இதெல்லாம் அடக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ப்ராஃபிட் பண்றாங்கன்னா அந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு தொகை வந்து கவர்மெண்ட்டுக்கு வரணும். அதனால தான் டாக்ஸ் போடுறானுங்க. ஓகே, கவர்மெண்ட். சரிங்களா. இது வந்து நல்லதுதான். சரிங்களா. அடுத்து 2018 ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. இஃப் a commodity is provided free for the public by the government, then என்ன நடக்கும்? இப்போ ஒரு டிவி, வாஷிங் மிஷின் எல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அப்ப என்ன நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா the opportunity cost is zero. சரிங்களா. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே, இதெல்லாம் எந்த இதுவும் இல்ல, எந்த ஒரு பாதிப்பு வராது, ஜீரோன்னு சொல்றாங்க. The opportunity cost is ignored. இது வந்து மறுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, the opportunity cost is transferred from the consumer of the product to the tax public. சரிங்களா. இந்த காசு இங்க இருந்து இந்த ஃப்ரீயா லேப்டாப் ஃப்ரீயா கொடுத்துட்டு அந்த காசு லேப்டாப் வாங்குற காசை டாக்ஸ் மூலியம் பப்ளிக் இருந்து எடுத்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. The opportunity cost is transferred from the consumer product to the government. கவர்மெண்ட் வந்து பியர் பண்ணிக்குது, இந்த காசை வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணிக்குது அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கு. புரிஞ்சா? இப்போ ஒரு விஷயத்த வந்து ஃப்ரீயா கொடுக்கற மூலியமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஒண்ணு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஜீரோன்னு சொல்றாங்க. சோ இதனால வந்து எந்த பயனும் இல்ல
இல்ல இதோட விஷயம் வந்து அப்படியே மறுக்கப்படுது, தேவையில்லாத விஷயம் மாறுது. இன்னொன்னு வந்து என்ன செய்யறாங்க, நம்ம ஃப்ரீயா கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு அந்த காசை டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ற மூலியமா நம்ம மூலமே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இல்ல கவர்மெண்டே அதுக்கு உண்டான காசை கொடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது தான். The opportunity cost is transferred from the consumer of the product to the tax paying public. சரிங்களா? நம்மளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அந்த காசு. சரிங்களா? இப்ப 5 பேருக்கு ஃப்ரீயா கொடுக்கலாம்னா மொத்தம் 100 பேருக்கு டாக்ஸ் வாங்கினா அந்த 95 பேர்த்திட்ட அந்த 5 பேர்த்தோட காசு வந்து என்ன செய்யறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படிதான் வந்து இதோட விஷயமா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா am I audible? கேக்குதா? எஸ் சார். ஓகே டீச்மெண்ட் ஆப் வந்து வேர்ல்ட் வைடா வந்து என்னது கொஞ்சம் லேகா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? ஸோ கொஞ்சம் பியரா வந்துங்க. பாருங்க, பே கமிஷன். சரிங்களா? இதோட அமைப்பு இது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்காக வந்து அவங்க சம்பளத்தை வந்து எப்படி வந்து உயர்த்தி தரலாம், அவங்க சம்பளம் வந்து கரெக்டா வந்து அவங்களுக்கு பத்துமானதாக இருக்கா. ஏன்னா 1947 அப்புறம் ஒரு சம்பளத்தை நிச்சயிச்சிருப்பான். சரி, அந்த சம்பளமே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சம்பளமே கொடுத்துட்டு இருந்தா அந்த விலையேற்றம் எல்லாம் இருக்குல்ல. அப்போ ஒரு பொருள் வந்து பிஸ்கெட் 3 ரூபா, இப்போ 3 ரூபாய்க்கு எங்கேயாச்சும் பிஸ்கெட் கிடைக்குதா? சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த பிஸ்கெட் வாங்குற அளவுக்கு அப்போ காசு இருந்திருக்கும். இப்போ வந்து அதே வந்து விலையை வந்து அதே சம்பளம் கொடுத்தா அந்த 10,000 தானே. இப்போ 2000ல கொடுக்கக்கூடிய சம்பளமே வந்து 2020லயே நான் கொடுப்பேன்னு சொன்னா அது அநியாயம் தான். சரிங்களா? ஏன்னா 2000ல இருக்கிற பொருளாதார நிலைமை வேற, 2020ல விலையேற்றம் வேற. சரிங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி அவனை மாற்றம் பண்ணி தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்ப 15,000னா இப்ப 25,000 இல்லாம வந்து வேலைக்கு ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாத்தி யார் கொடுப்பா அப்படின்னு சொன்னா இந்த கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. இந்த கமிஷன் வந்து இன்ஃபிளேஷன் இந்த மாதிரி விலையேற்றம் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஓகே இந்த பொருள் வாங்குறதுக்கு இவ்வளவு தேவைப்படுது, அப்ப இந்த சம்பளம் ஒர்க் அவுட் ஆகுது, எவ்வளவு அதிகமா கொடுத்தா இவனுக்கு வந்து கரெக்டா வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவன் வந்து என்ன செய்வான், ரெக்கமெண்ட் பண்ணுவான். சரிங்களா? அந்த ரெக்கமெண்டேஷன் என்ன செய்யலாம், கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம், நிராகரிக்கவும் செய்யலாம், மாற்றத்தோட எடுத்துக்கவும் செய்யலாம். சரிங்களா? After launching a series of campaigns to bring pressure to scrap the national pension scheme, over 2 lakh employees under the scheme is Karnataka now are set to approach 7th pay commission with their demands. சரிங்களா? So the pay commission is set up by government of India and gives recommendation regarding changes in salary structure of its employees set in 1947. இது வந்து 1947 இருந்து செட் பண்ணிட்டே இருக்காங்க. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பே கமிஷன் பாத்தீங்கன்னா 1946ல வந்துருச்சு. யாரோட கீழே? ஸ்ரீனிவாச வரதராச்சாரியர் இவர் கீழே தான் கொண்டு வந்தாங்க. இதுல இருந்து யார் பாத்தீங்கன்னா வந்து எந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே வந்து இது இயங்குது. சரிங்களா? டு மேக் ரெக்கமெண்டேஷன் ஆன் த ஒர்க் அண்ட் பே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல் சிவில் அண்ட் மிலிட்டரி டிவிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சிவிலுக்கும் மிலிட்டரிக்கும் இவங்க தான் வந்து சம்பளம் நிர்ணயிப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க, ரிவ்யூஸ், எக்ஸாமின் எக்ஸிஸ்டிங் சேலரி அண்ட் சிவில் எம்ப்ளாய்ஸ் அண்ட் மிலிட்டரி எல்லாத்துக்குமே போனஸ் எல்லாமே இவங்க தான் வந்து என்ன செய்வாங்க, நிர்ணயிப்பாங்க. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு 85,000 ரூபாய் 1 லட்ச ரூபா சம்பளம்னா அந்த 1 லட்ச ரூபா வந்து நிர்ணயிக்கவங்க இவங்க தான். சரிங்களா? Additionally, pay commission reviews the rules regarding bonuses after assessing the performance productive of employees. எந்த அளவுக்கு எம்ப்ளாய் பண்ணிருக்க அப்படிங்கலாம் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, போனஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? டைம் ஃப்ரேம் பார்த்தா 18 months from the date of the constitution make it recommendation. சரிங்களா? ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்கும். 7th பே கமிஷன் லாஸ்டா ஃபர்ஸ்ட் வந்து எப்போ 1946ல கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ 7வது பே கமிஷன் வந்து 2014ல கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து யார் வந்து சேர் பண்ணிருக்காங்க, அசோக் குமார் மாத்தூர். சரிங்களா? இப்போ 2014ல கவர்மெண்ட் அக்செப்ட் 7th பே கமிஷன் 2014ல கொண்டு வந்தது, 2014ல தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்க்ரீஸ் ஆஃப் சேலரி 14%. சரிங்களா? 14% போனஸ் கொடுத்துருக்காங்க, 14% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சேலரிய. 6 months இன்டென்ஸ் எவாலுவேஷன் சக்சஸ் டிசிஷன். சரிங்களா? 14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சேலரிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே. அடுத்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சத்பவனா. இந்தியன் ஆர்மி லான்ச்சஸ் ஆபரேஷன் சத்பவனா ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் லடாக். லடாக்கோட இதுக்காக ஆபரேஷன் சத்பவனா அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் வந்து என்ன செய்யறாங்க, அங்க இந்த ஆர்மி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்மியோட ஒரு நல்ல இது. இந்தியன் ஆர்மி ஆர்கனைஸ் மல்டிபிள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் ரன்னிங் ஸ்கூல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் பார்ட் ஆஃப் ஆபரேஷன் சத்பவனா. சரிங்களா? மிலிட்டரி ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்துவாங்க, மிலிட்டரி நல்லபடியா இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து யாரும் வந்து வேலை செய்ய முடியாது, அதனால மிலிட்டரியை வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணும். இதுக்காக வந்து 8.82 கோடி ரூபாய் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க லடாக். சரிங்களா? 2022-23ல சில்ட்ரன் சப்போர்ட் பண்றதுக்காக, எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இதுல வராங்க. இதுல வந்து 2200 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமும் இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே சாத்பவனாங்கிறது கீழே வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் இதெல்லாமே நடத்துவாங்க. சரிங்களா? இது ஆபரேஷன் குட்வில்னு சொல்லுவாங்க. இது சாத்பவனா வந்து ஹிந்தி, இது இங்கிலீஷ்ல வந்து ஆபரேஷன் குட்வில்னு சொல்லுவாங்க. இதே வந்து குட்வில் வந்து ஜம்மு காஷ்மீரும் இது பண்ணியிருந்தாங்க, மிலிட்டரி சிவிக் ஆக்ஷன் ப்ரோக்ராம். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதிகள் அதிகமா இருப்பாங்கல்ல,
ஸோ அதுல இருந்து மக்கள் வந்து பாதிப்படைக்கூடாது, தீவிரவாதத்தை நோக்கி மக்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, மிலிட்டரி வச்சே வந்து உங்களுக்கு நல்லது எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து வின்னிங் த ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் வார்ம் த பீப்புள் ரீஜியன், ஆபரேஷன் ஹார்மனின்னு சொல்லுவாங்க. இதோட வந்து ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா ஜவான் ஆர் அவாம் அமான் ஹை முகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகன் இருக்கு இதுக்கு, சரிங்களா? இப்போ ஆபரேஷன் குட்வில், ஆபரேஷன் சாத் பவனா. ஆபரேஷன் சாத் பவனாங்கிறது என்னது, லடாக்கு கூடிய மிலிட்ரி நடக்கக்கூடிய வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம்ஸ். அதே மாதிரி ஆபரேஷன் குட்வில்ங்கிறது ஜம்மு காஷ்மீரோடது. எல்லாமே ஆர்மி தான் நடத்துறாங்க, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இருள சொல்லுங்க சார். அந்த ஸ்லோகனுக்கு மீனிங் என்ன சார்? ஜவான்னா வந்து யாரு, நம்ம போர் வீரர். அவாம்னா மனிதன் நினைக்கிறேன். முக்காம்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னு வரும். ஸோ நீங்க எடுத்து பாத்துங்க, நெட்ல போட்டு பாத்துக்குங்க, சரிங்களா? ஹிந்தி படிச்சிருந்தா இதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லாம அப்கிரேட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். நீங்க வந்து அதுக்கான மீனிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, இருளா கம்யூனிட்டி, சரிங்களா? செக்ஷன் ஆஃப் ஸ்னேக் கேச்சர்ஸ் வடிவேல் கோபால் அண்ட் மாசி சாதியன் ஃபார் த பத்மஸ்ரீ ஸ்பாட்லைட் இருளா ஸ்னேக் கேச்சர்ஸ், சரிங்களா? இருளா பிரிவினர்கள் இருப்பாங்க, ஆதிவாசிகள், சரிங்களா, பழங்குடியினர். அவங்க வந்து பாம்பு பிடிக்கிறது வந்து ரொம்ப இது கெட்டிக்காரங்க. அவங்களுக்கு வந்து என்ன பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆல்சோ இருளிகான்னு சொல்லுவாங்க. திராவிடிக் எத்தனிக் குரூப் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 இடத்துலயும் இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு இருளாங்கிற மீனிங் பாத்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் டார்க்னஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி டார்க் கலர் ஸ்கின்னு இவங்களால பேர் வந்திருக்கு, சரிங்களா? இவங்க வந்து எங்க இவங்களோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியால இருந்து இவங்க வந்து இவங்களோட ஆரிஜின் நம்ம வந்து பார்க்கலாம். இவங்க வந்து என்ன செய்ய, ஹனி கலெக்டர், ஸ்னேக் அண்ட் ரேட் கேச்சர்ஸ், அசவாக லேபரும் வச்சிருக்காங்க. இவங்க என்ன ஸ்னேக் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அதோட வழித்தடம், அதோட ஸ்மெல்லு, அதோட தோல் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணுவாங்க. இவங்க வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அது கீழே வராங்க. பிவி டிஜின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் கீழே இவங்க இருக்காங்க. இவங்க சென்சஸ் 2011 பாத்தீங்கன்னா இவங்களோட மக்கள் தொகை 2 லட்சம் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல 1,89,000 இருக்காங்க, கேரளால 23,000, கர்நாடகால 10,000 பேர் இருக்காங்க. இதெல்லாம் இருளா இருப்பாங்க. இருளா ரிலேட்டட் தமிழ் கன்னடா சேர்ந்து பேசுறது. அது இவங்களுக்கு என்ன பிலீவ் பாத்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் மறுவாழ்வே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுல பிலீவ் பண்றாங்க இவங்க, சரிங்களா? இவங்க தான் முக்கியமானவங்க. அஃபாரஸ்டேஷன் நிறைய நடுறதுல, சரிங்க, மரங்கள் நடுறதுல முக்கியமான வந்து பங்களிப்பு வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரிசல்ட் சீட் பேங்க், சீடை வந்து பாதுகாக்கிறது. அது இவங்க வந்து நிறைய ரேரான விஷயங்கள சீடெல்லாம் வந்து மக்கள் கவர்மெண்ட்டுக்கு தந்திருக்காங்க எடுத்துட்டு வந்து. பாருங்க 2014 கொஸ்டின்ஸ் கேட்காம கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் கால்ட் மாங்கனியர்ஸ் இஸ் வெல் நோன் ஃபார் தட். எதுக்காக இவங்க வந்து இது இப்போ இருளாசம் வந்து ஸ்னேக் பிடிக்கிறவங்க வல்லவங்க சொன்னாங்கல்ல, அதே மாதிரி மாங்கனியர்ஸ் ஒருத்தவங்க எதுக்காகன்னு சொல்லி 2014 ஐஏஎஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா மியூசிக்கல் ட்ரெடிஷன் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, சரிங்களா? இதுக்காக இவங்க வந்து முக்கியமானவங்களா இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட், OECD ஒரு அமைப்பு, சரிங்களா? அந்த அமைப்பு என்ன செய்வாங்க அப்படின்னா பிசா டெஸ்ட் நடத்துவாங்க. பிசாங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட், சரிங்களா? உலகளாவிய ஸ்டூடெண்டோட தரம் எப்படி இருக்குங்க பார்க்கக்கூடிய அசஸ்மெண்ட் ஒரு காம்படிஷன் தான் பிசான்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இவங்க OECD யாருன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 38 நாடுகளில் உள்ளக்கூடிய ஒரு கண்ட்ரி, டெமோக்ரஸி அண்ட் மார்க்கெட் எக்கனாமி, சரிங்களா? ஜனநாயகமும் மார்க்கெட்டை சார்ந்த எக்கனாமி இருக்கணும், யாரும் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, யாரும் டிக்டேட்டர்ஷிப் வரக்கூடாதுக்காக இந்த அமைப்பும் உருவாகி இருக்கு, சரிங்களா? இவங்க பாத்தீங்கன்னா 1960 உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து யூரோப்பியன் நேஷன் பிளஸ் யூஎஸ், கனடா இவங்கலாம் இதுல இருக்காங்க உறுப்பினர்களா. இதோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்கு, சரிங்களா? இவங்க வந்து என்னது ப்ராஸ்பரிட்டி, ஈக்வாலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி, வெல்பீயிங் எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிறவங்க இவங்க, சரிங்களா? இவங்க டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க, அனலைசஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இவங்க லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காகவும் இவங்க வந்து செய்வாங்க, பாடுபடுவாங்க. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மெனி நான் மெம்பர்ஸ் ஆஃப் எக்கனாமி வித் விச் OECD ஹாஸ் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். இந்தியா இதுல இல்ல, ஆனா இந்தியாவும் இவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இந்தியா OECD இல்ல, இது முக்கியம். சோ இந்தியா வந்து எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, எந்தெந்த அமைப்பில் இல்லைங்கிறது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்நேஷனல் அசஸ்மெண்ட் தட் மெஷர்ஸ் 15-year-old ஸ்டூடெண்ட்ஸ் ரீடிங், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், லிட்டரரி ஃபார் எவ்ரி 3 years. சரி, 15 வயசு ஸ்டூடெண்டோட எல்லா விஷயங்களும் ஆராய்ச்சி பண்றதுதான் இதோட 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. 2000 வருஷத்துல காம்படிஷன் நடந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு, சரிங்க. கிராஸ் காம்படிஷன்ஸ் அதாவது கொலாபரேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங்ல பண்ணுவாங்க. பிசா வந்து யார் நடத்துவாங்க பார்த்தா OECD. இது காம்படிஷன், சரிங்களா? 15 வருஷத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி நடத்துறாங்க, ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை காம்படிஷன் நடத்த எல்லாரும் கலந்துக்கலாம். So pay commission comes under Department of Economic Affairs. True or false? எது கீழே வருது?
எது கீழமா வருது? பே கமிஷன் எது கீழே வருது உங்களுக்கு காமிச்சு தரேன் உங்களுக்கு. டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். சரிங்களா? தப்பு. எக்கனாமிக் அஃபேர்ஸ் சொல்றாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் கீழே தான் வருது. ஆபரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் லடாக். ட்ரூவா ஃபால்ஸா? சொல்லுங்கம்மா, ஆன்சர் பண்ணுங்க. ஆபரேஷன் சார்ஸ் பவனா, டெவலப்மெண்ட் ஆஃப் லடாக். ட்ரூ. ஆமா. விண்ட்ஃபால் கெயின், unearned unanticipated gain income through no additional effort of expense. True or false? True, sir. True. OECD India is a member country. True or false? False, sir. False. சரிங்களா? பிர்லா கமிட்டி எத்தனை குரூப் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன் ஆஃப் இந்தியா? நார்த் ஈஸ்ட் சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? False. ஃபால்ஸ். ஏன்னா தமிழ்நாடு சார்ந்தவங்க, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா சார்ந்தவங்க. ஓகே. ஸோ நான் எண்டு கொடுத்துட்டேன், திருப்பியும் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா?